ஹே காய்ஸ், பப்ஜில இன்னைக்கு போனஸ் பாஸ் வந்துருச்சு. அதோட 1 to 60 ரிவார்ட்ஸ் பார்க்க போறோம். தென் வந்து பிஜிஎம்எல்ல இருக்க லூடோ கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 குட்டி விஷயம் இருக்கு, அதையும் பார்க்க போறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோமா? ஆக்சுவலி இந்த போனஸ் பாஸ் வந்து என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு. இதுல எப்பவும் போல அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே செம்ம கியூட்டு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். பிளாக் வித் ஒரு பர்பிள் கலர்ல உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். தலையில அந்த கவரோட தான் வரும். அதுவுமே அந்த கண்ணுமே லைட் எரியற மாதிரி இருக்கு. இதோட இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட். எனக்கு அதை விட இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையா இருக்கு. கொஞ்சம் கூட ஃபுல் பியூர் ஒயிட். அந்த கண்ணுல அந்த தலையில போட்ட ஹெட் கியர்ல மட்டும்தான் அந்த கிரீன் கலர், மற்றபடி ஃபுல் ஒயிட். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெயிண்ட் டப்பா, அதுக்கப்புறமேட்டு இந்த பாக்ஸ்ல ரேண்டமா ஏதாச்சும் கிடைக்கும். இந்த பாக்ஸ்ல இருக்க ட்ரெஸ் எதுவுமே அந்த அளவுக்குலாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஷூ, மேலே டாப்பு, கீழே பேண்ட்டு, அப்புறமேட்டு அந்த கண்ணில் போடுற மாதிரி ஒன்று, அவ்வளோதான். அடுத்தது 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 பிபி காயின். அடுத்தது 4ல பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பி கார்டு வந்து 1 இருக்கு, அது வந்து மொத்தம் 1. அடுத்தது 5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினி மெட்டீரியல், அப்புறம் 1000 ஹோம் காயின். அடுத்தது 6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஏஜி காயின். அதுக்கப்புறமேட்டு 7ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 சில்வர் காயின். 8ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிளாசிக் கூப்பனோட ஸ்கிராப்பு. அடுத்தது 9ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 டே ரூம் கார்டு 1. அடுத்தது 10ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டன்னும், அதுக்கப்புறமேட்டு இந்த 3 ஹோம்ல அந்த இதுக்கு கொடுக்குற பாப்புலாரிட்டியும். அதுக்கப்புறமா 11ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ப்ரீமியம் ஸ்கிராப்பும், அதே மாதிரி கீழே அந்த பாக்ஸ்ல இருந்து ரேண்டமா கிடைக்கிறது இருக்கும். இது ஆல்ரெடி இருந்த இதுதான் வந்து ஒரு பாக்ஸ்ல பிரிச்சு பிரிச்சு போட்டு வச்சிருக்கான். இந்த ட்ரெஸ்ஸுமே இதுல எல்லாமே கியூட்டா இருக்கும். இதுல டாப்பு, கீழே ஸ்கர்ட்டு, மேல வந்து உங்களுக்கு இந்த ஹெட் கியரு, அதுக்கப்புறம் ஷூஸோட வந்துடும். அதுக்கப்புறம் 12ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஏஜி காயின். 13ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ஜின் கோர். 14ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 பிபி காயின். 15ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி மெட்டீரியலும், அதுக்கப்புறமேட்டு இந்த எமௌண்ட் வந்து பேய் போட்டோ எடுக்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. இதுக்கு எமௌண்ட்டுக்கு சவுண்ட்லாம் எதுவும் இல்லை, பட் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16ல 50 ஏஜி காயின், 17ல வந்து 20 சில்வர் காயின், 18ல வந்து 4 கிளாசிக் ஸ்கிராப்பு, 19ல வந்து 2 பெயிண்ட் டப்பாவும், அதுக்கப்புறமேட்டு இந்த பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த 4 செட் ஆஃப் இது வந்துடும். அப்புறம் லெவல் 20ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெல்மெட்டு, இதுவுமே என்னோட ஃபேவரட். ஹெல்மெட்டு, பேகு, இந்த ஒயிட் எல்லாமே ஃபுல் ஒயிட்டா, இது செம கியூட்டு. லெவல் 1மே கியூட்டு. லெவல் 2ல வந்து ஒரு குட்டி கொம்பு இருக்கிற மாதிரி, ஒரு சைடு இருக்க மாதிரி மட்டும். அப்படியே லெவல் 3 வந்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஒரு குட்டி பேய் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியில வந்து அந்த கோஸ்டோட கண்ணு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கியூட்டா இருக்கு. உங்களுக்கு இது ஃபேவரட்டா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஹோம் காயின். அதுக்கப்புறம் 21ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிபி கார்டு, அது வந்து ஒரு கார்டு. அப்புறம் 22ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஏஜி காயின். 23ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 பிபி காயின். அப்படியே 24 வந்துன்னா உங்களுக்கு 4 ப்ரீமியம் ஸ்கிராப்பு. 25ல வந்து உங்களுக்கு ஒரு மினி மெட்டீரியலும், அந்த 3 ஹோம்ல போடுற அந்த பாப்புலாரிட்டியும். அதுக்கப்புறம் 26ல வந்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஏஜி காயின். 27ல வந்து உங்களுக்கு 4 ப்ரீமியம் ஸ்கிராப்பு. அதுக்கப்புறமேட்டு 28ல வந்து 1 டே ரூம் கார்டு வந்து 1. அதுக்கப்புறமா வந்து 29ல 4 கிளாசிக் கூப்பனோட ஸ்கிராப்பு. அப்புறம் 30ல எப்பவும் போல திஸ் ஆக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்து பைக் வந்து 2 சீட்டரு. இதுல வந்து 4 லெவல் வரைக்கும் இருக்கு. எப்பவும் போலதான் எலிமினேஷன் ப்ராட்காஸ்டோட உண்டு. இதுல லெவல் 1 உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். பேசிக்கான ஃபார்ம் இதுதான். அப்படியே அட்வான்ஸ் ஃபார்ம்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த டயர்ல வந்து ரெட் கலர் இருக்க மாதிரி இருக்கும். சும்மா இந்த ஃப்ரண்ட்ல அந்த லைட் இருக்க இடத்துல வந்து சும்மா கொஞ்சோண்டு மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்படியே லெவல் 3 வந்தீங்கன்னா நமக்கு எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் ஓகே தான். அந்த வவ்வால் ரெக்க இருக்கிற மாதிரி, இந்த பைக்கோட கலர்லேயே ரெட் வித் பிளாக் இருக்கிற மாதிரி எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். சைடில் அந்த லைட் வந்து விட்டு விட்டு எரியிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா 31ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பி கார்டு வந்து 1. அப்படியே 32 வந்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஏஜி காயின். 33ல வந்து 20 சில்வர் காயின். 34ல வந்து உங்களுக்கு 4 ப்ரீமியம் ஸ்கிராப்பு. 35ல உங்களுக்கு ஒரு மினி மெட்டீரியலும், அந்த ஹோம்ல போடுற பாப்புலாரிட்டியும். அப்புறம் 36ல உங்களுக்கு 2 பெயிண்ட் டப்பா. 37ல வந்து 20 சில்வர் காயின். 38ல வந்து 1000 பிபி காயின். அப்புறம் 39ல 4 கிளாசிக் ஸ்கிராப்பும் அந்த பாக்ஸும். இந்த பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த 4 இதுதான் இருக்கும். இந்த ஹெட் கியரு, அப்புறம் இந்த டாப்பு, பேண்ட், இந்த ஷூ. லெவல் 40 பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேகு. இதுல 3 லெவலுமே கியூட்டா இருக்கும். லெவல் 1ல வந்து ஒரு குட்டி பேய் வந்து பேக்ல இருந்து அப்படியே எட்டி பாக்குற மாதிரி இருக்கும்.
லெவல் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒன்று மேலே ஒன்று 2 பேய் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவுமே ஃபுல் ஒயிட். அந்த ஃபர்ஸ்ட்ல அந்த ட்ரெஸ் மாதிரி ஹெல்மெட் மாதிரி இதுவுமே ஃபுல் ஒயிட்டு. அப்படியே லெவல் 3 வந்தீங்கன்னா 3 பேய் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். செம கியூட் இல்லை? அப்படியே அது கூட உங்களுக்கு 1000 ஹோம் காயின். 41 வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பி கார்டு ஒன்று. 42ல வந்து நமக்கு 50 ஏஜி காயினு. 43ல ஒரு இன்ஜின் கோரு. அப்படியே 44ல வந்து 4 ப்ரீமியம் ஸ்கிராப்பு. 45ல வந்து இதுவுமே கியூட்டான ஆர்னமெண்ட் மொக்க தான். பட் ஆர்னமெண்ட்டுமே அந்த பேய் கியூட்டா 2 ரெக்க இருக்கிற மாதிரி. அப்படியே அது கீழே வந்து இந்த ஹோமோட பாப்புலாரிட்டி அது 3. 46ல வந்து உங்களுக்கு 20 சில்வர் காயினு. 47ல வந்து 1000 பிபி காயினு. அப்படியே 48ல 2 பெயிண்ட் டப்பா. 49ல வந்து 4 கிளாசிக் ஸ்கிராப்பு. 50ல வந்து இந்த டேகர் பார்க்க நல்லா தான் இருக்கு. இது அப்கிரேட்லாம் கிடையாது, நார்மலான டேகர், பிளாக் வித் பர்பிள் கலர்ல. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுல ஷூ அதே மாதிரி தான். இதுலயும் இந்த 4 இருக்கும். ஏதாச்சும் ஒன்று ரேண்டமா கிடைக்கும். இது அந்த அளவுக்குலாம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அப்படியே 51ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ப்ரீமியம் ஸ்கிராப்பு. 52ல வந்து உங்களுக்கு 50 ஏஜி காயினு. அடுத்தது 53ல 1000 ஹோம் காயினும் அந்த ஹோம்ல அந்த இதுக்கு போடுற பாப்புலாரிட்டியும். அப்புறம் 54ல வந்து உங்களுக்கு அந்த பிபி கார்டு வந்து 1. 55ல ஒரு மினி மெட்டீரியல். அப்படியே 56ல வந்து உங்களுக்கு 1000 பிபி காயினு. 57ல வந்து 20 சில்வர் காயினு. அப்படியே 58 வந்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிளாசிக் ஸ்கிராப்பு. 59ல உங்களுக்கு 2 பெயிண்ட் டப்பா. அதே மாதிரி 60ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பைக் எடுத்துட்டீங்கன்னா இப்போ இதுல எஸ்எல்ஆர் எடுக்கலாம். எப்பவும் போல இதுல 5 லெவல். பேசிக் ஃபார்ம் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். சும்மா பர்பிள் கலர்ல அந்த இது சுத்தின மாதிரி. அப்புறம் எலிமினேஷன் ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்து சும்மா ரெட் கலர்ல வர மாதிரி. அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபார்ம் வந்து இந்த லைட் எரியிற மாதிரி, அந்த இடத்துல பிளாக்கா இருக்குல்ல அந்த இடத்துலாம் லைட் வந்து விட்டு விட்டு எரியிற மாதிரி பைக்ல இருந்த மாதிரி. அப்புறம் எலிமினேஷன் ப்ராட்காஸ்டும் இந்த கன் எப்படி இதுல இருந்து லைட் எரியுதுல்ல அதே மாதிரி அந்த சுத்தி இருக்க அந்த எந்த கலர்லயும் நடுவில் வந்து அந்த கண்ணில் லைட் எரியிற மாதிரி குட்டி பேய் இருக்கிற மாதிரியும் கூட வந்து கொஞ்சம் எஃபெக்டோட பேக்ரவுண்ட்லயுமே பேய் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஹிட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்கு பார்க்க. போனஸ் பாஸ்ல அட்லீஸ்ட் இந்த எஸ்எல்ஆருக்கு பதில் வேற கண்ணாச்சும் கொடுத்துருக்கலாம். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்படியே லெவல் 60க்கு மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ்ல எப்பவும் போல என்னது 3 பெயிண்ட் டப்பா, ஒரு முழு மெட்டீரியல், ஒரு என்ஜின் கோரு, 2 மினி மெட்டீரியல், ஒரு மினி மெட்டீரியல், அப்புறம் 2 பெயிண்ட் டப்பா, 100 ஏஜி காயின், அப்புறம் 10 பெயிண்ட் டப்பா. அதுக்கப்புறமேட்டு இந்த அவுட்ஃபிட்டோட இன்னொரு ஃபார்மோட கார்டு. இந்த பிளாக் வித் பர்பிள் நல்லா தான் இருக்கு. பட் ஆனா இதுவே இந்த ஒயிட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பொண்ணு ட்ரெஸ் வந்துச்சுல்ல இந்த சர்ச்ல வெட்டிங் பண்ணும்போது இந்த கவுனும் தலையில எதுவும் போட்டிருப்பாங்கல்ல அதோட செகண்ட் ஃபார்ம் மாதிரி இருக்கு பார்க்க. அப்புறம் பிஜிஎம்ஐல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெய்லி ஸ்பெஷல் பண்டல் இன்னைக்கு வந்துடுச்சு. கரெக்டாக 10 டேஸ். இந்த 10 டேஸும் நீங்கள் விடாமல் டெய்லி பர்ச்சேஸ் பண்ணாதான் உங்களால் எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் 10 டேஸும் பர்ச்சேஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா ஒன்றும் எடுக்கணும்னா மறக்காம இன்னிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளேயர் மீன் வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த பர்பிள் கலர் வவுச்சர் கீழே கலந்துச்சுல்ல அதெல்லாம் வந்து ஒரு மேட்ச்ல வந்து 40 எடுக்க முடியும். அதை வச்சு ரிவார்ட்ஸ் ரிடீம் பண்ண முடியும்ல. அதே மாதிரி புதுசாக இன்னைக்கு ஒன்று வந்திருக்கு. இது வந்து எராங்கல், லிவிக்கு, ரோண்டோ எல்லாத்துலயும் பார்க்கலாம். பட் ஆனால் நீங்க தீம் மோட்ல மட்டும்தான் பார்க்க முடியும். நார்மல் எராங்கல்லாம் போனீங்கன்னா அதுலலாம் உங்களால பார்க்க முடியாது. இதுல உங்களுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் வந்து ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. கலெக்ஷன் பாயிண்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா இந்த ட்ரெஸ்ஸை ரெடீம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் கோல்டன் கலர்ல பார்க்க நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறமா 2 ஆர்பி மிஷின் கார்டு வாங்க முடியும். அது கீழே இருக்கிறது வந்து பாப்புலாரிட்டி. இதுவுமே 100 பாப்புலாரிட்டி 10 வாங்கிக்க முடியும். அதுக்கு அடுத்ததுமே 100 பாப்புலாரிட்டி. ஒன்று போட்டிங்கன்னா 100 ஏறும். இதுவுமே 10 வாங்கிக்க முடியும். அதுக்கு அடுத்ததுமே 100 தான். இதுவுமே 10 வாங்கிக்க முடியும். அடுத்தது 50 ஏஜ் காயின் வந்து 10 டைம்ஸ் வாங்க முடியும். அவ்வளோதான். இந்த காயின் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து 2 இருக்கும். இதோட பிக்கப் லிமிட் வந்து 10. அந்த பர்பிள் கலர் வவுச்சரோட பிக்கப் லிமிட் ஒரு மேட்ச்க்கு வந்து 40 எடுக்க முடியும்ல. இது வந்து ஒரு மேட்ச்சுக்கு 10 தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறமா 90 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் 3 டெம்பரரி ரிவார்ட்ஸு எடுத்துட்டு பிபி காயின் ரெடீம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா அந்த இதுலேயே கீழே வந்தீங்கன்னா பிஜிஎம்ஐ லூடோ ஃபெஸ்டிவல்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி மிஷன்ஸ் வரும். லாகின் த கேம் வந்து 1 டைம் கம்ப்ளீட் ஒரு கேம் லூடோவில் ஆடணும். அதுக்கப்புறம் ஒரு கேம் லூடோவில் வின் பண்ணால் உங்களுக்கு இந்த பாப்புலாரிட்டி கிடைக்கும். அப்படியே அதுக்கு கீழே இருக்க மிஷன்ஸு இந்த காரமே டெம்பரரி, மாஸ்க்கு வந்து பர்மனெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கி வந்து ஒரு டெம்பரரி, அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட். அந்த இதுக்கு கீழே என்னென்ன மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கிடைச்சிரும். ரவுண்ட் ஆஃபாக ஒரு 4 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 4 மினிட்ஸ்க்குள்ள யாரோட ஒரு காயின் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு,
நீங்கள் சப்போஸ் உள்ளே கொண்டு போக முடியலனாலுமே யார் வந்து முன்னாடி இருக்காங்களோ அவங்க தான் இந்த மேட்சோட வின்னர். நீங்கள் 4 காயினுமே எடுத்துகிட்டு போகணும்லாம் அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒரு காயின் எடுத்துகிட்டு போனால் போதும். அதே மாதிரி ஒரு காயின் வந்து சேஃப்டிக்கு வெளியே எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் உங்கள் டர்ன் வரப்போ என்னென்னா 2 டைஸ் இருக்குமா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2மே ஸ்பின் ஆகும். உங்களுக்கு எந்த ஒன்று 3 மூவ் பண்ணணுன்னா அந்த 3யை கிளிக் பண்ணணும், இல்லை ஒரு வாட்டி மூவ் பண்ணணுன்னா அந்த 1 சூஸ் பண்ணிக்கணும். இப்போ 2 காயின் 3 காயின் நீங்கள் எடுத்து வெளியே வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த காயின் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா எத்தனை வாட்டி மூவ் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். அதே மாதிரி இப்போ இங்கே முன்னாடி +8 இருக்குல்ல, இந்த +8 நான் 1 கொடுத்ததுனால கரெக்டாக வந்து அதில் மூவ் ஆகி உட்காந்துருச்சா. அது இல்லாமல் அந்த +8 வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா வந்து 8 வாட்டி மூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் எப்படி விளாடணும். தென் ஃபைனலாக யாராலையுமே உள்ளே கொண்டு போக முடியல. என்னோடய காயின் தான் வந்து இருக்கிறதுலே கிட்ட இருக்குது. ஸோ வின்னர் நான் தான். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே கிளைம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மெயிலில் வந்துடும். மெயிலேருந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லூடோ அந்த டைஸ் பாப்புலாரிட்டி வந்து 100 பாப்புலாரிட்டி. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன். போனஸ் பாஸில் எந்த ரிவார்ட் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், ஃபன் கிளிப்ஸு, அதுக்கப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் நம்ம லைவும் போட போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வரட்டாமாமே டிர்.